இருக்கும்போது நீங்க வந்து 4 அடி அடிச்சா கூட நான் என்ன கேட்க மாட்டேன். எனக்கு இவர் மேல தப்பு வார்த்தை பேசிட்டாரு. கை குழந்தைய வச்சுட்டு குழந்தையோட வந்து அடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னா இவங்க பண்ண மாட்டாங்க. வேற குழந்தைய வச்சுட்டாங்க. கெச்சரமா இருந்தீங்களா? அடிச்சாங்கப்பா 5 பேருங்களா? யாராரு தெரியுங்களா? கண்டிப்பா வருவேன். ஆவணங்களா பயந்துக்க மாட்டேன். நான் பயத்துல குழந்தைய வச்சிருக்காங்க. பேர் தெரியாத ஆளு பயமா இருக்குங்க. நாளைக்கு என்ன பண்ண இப்ப யாருன்னே தெரியல. பேசுறோம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. அவங்க வீட்டுக்காரமா பேசுறேங்கிற நீ மூடிட்டு போன வைடின்னு சொல்றாரு. நான் ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்குதுன்னா இப்போ ரீசெண்டாக விஜயன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம். சென்னையிலலாம் வந்து நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா டிவிகேவுடைய ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருந்தாங்கன்னா நைட்டோட நைட்டாக வந்து அதை கிழிச்சு போட்டுட்டு ஏடிஎம்கேவுடைய ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோம். பொள்ளாச்சியில் நடந்தது என்ன அப்படின்னா வந்து டிஎம்கேவுடைய ஸ்டிக்கரை வந்து ஒட்ட வந்திருக்காங்க. வீட்டுடைய உரிமையாளர் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஒட்டாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்கள அந்த அம்மா வந்து கை குழந்தையோடு வந்து இருக்கிறாங்க. அவங்கள 5 பேர் சேர்ந்து வந்து அடித்து மிரட்டிட்டு வந்து போயிருக்கிறாங்க. ஏகப்பட்ட வார்த்தைகளால் வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்க அந்த அம்மா வந்து பயந்து, அந்த வீடியோஸ் வந்து நானும் பார்த்தேன், பயந்து வந்து இதுக்கு மேலே நம்மளை எங்களை என்ன செஞ்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களை பார்த்து பயந்து நிறைய இடங்களில் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை செய்ய வந்து அந்த 5 பேர் உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, ஓகே வாட் எவர் இட் இஸ். அவங்களுக்கு இந்த ஒரு நிலை வந்துன்னா என்ன செய்வீங்க? இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகளை ஒரு கட்சிக்காக வந்து செய்கிறது அது சரியா அப்படிங்கிறத வந்து அந்த இதெல்லாம் வந்து யோசிக்கணும். பட் இதுக்கெல்லாம் யார் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் எந்த இடத்துலையுமே வந்து கிடைக்காது. வீடியோவாக தான் இருக்கும். நான் பேசுகிறதாவே தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது ஏப்ரல் 23ஆம் தேதி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போய் பதில் சொல்லிட்டு வாங்க.